இன்னைக்கு சண்டே கோழி குஞ்சு கூடலாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேருந்து எடுத்து விளையாடுனேன். அதில் ஒரு கோழி குஞ்சு மட்டும் எகிரி குச்சிச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து கோழி குஞ்சு மேய விடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்து விட்டுருந்தேன். இது வரைக்கும் கோழி குஞ்சு நொய் தான் போட்டிருக்கோம். அப்புறம் கோழி குஞ்சு எவ்வளோ நேரம் தான் வெளியே வர்றது, வெளியே எடுத்து வந்து விடலாம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வந்து மேய விட்டுருந்தேன். அப்புறம் செடிக்கு நடுவில் கொஞ்ச நேரம் மேய விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மண்புழு குத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு மண்ணை தோட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக நானும் தோண்டி பார்த்துட்டு இருந்தேன். மண்ணை கலர்னா செடியை கலர்னா ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் பார்த்தா எறும்பு அரிசி தூக்கின்னு போயிடுச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கோழி கொஞ்சம் விளையாடினு இருந்தா திருப்பி வீட்டுக்குள்ளே விட்டேன். கோழி கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வீட்டில் 2 முட்டை இருந்துச்சு. கேஸ் பற்ற வச்சு முட்டையை வச்சு ஊற்றி கலக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். 2ல் ஒரு முட்டையை தான் வச்சு ஊற்றி கலக்கின்னு இருந்தேன். அப்புறம் ஒரு முட்டையில் மஞ்சள் மட்டும் தனியாக வச்சு, அப்புறம் இது தனியாக போட்டு அது தனியாக போட்டு 2த்தையும் ஒன்றா சேர்த்து தட்டில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாதாரணமாக சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லை. அப்புறம் ஆம்லேட்டு மஞ்சள் கலரில் டிப் பண்ணி சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு எதுவுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிக்க வந்துட்டு நாளைக்கு மண்டே இல்லை.